சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான இடம் தான் அமெரிக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப வருஷமா அதானுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பல்வேறு பொறுப்புகளை வகிச்சவங்க தான் செபியில் இருக்காங்க. அவங்க ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய நிலத்தை அவர் வாங்கினார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தினம் தானே நீங்க அறிக்கை விடுவீங்க. கண்டிப்பா. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதானியோட குற்றச்சாட்டுகள், அவர் மீது இது உள்ள குற்றச்சாட்டுகள் தான். இது எங்கேருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குன்னா, அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் உள்ள புருக்லின் நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அது தொடர்பாக விரிவாக பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் தொலைக்காட்சியின் எடிட்டர் திரு விஜயராவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். இப்போ அதானி தொடர்பாக இந்த குற்றச்சாட்டு அமெரிக்காவிலேருந்து எழுந்திருக்கு. இது ஏன் அமெரிக்காவிலேருந்து எப்படி அங்கே கண்டுபிடிச்சாங்க? இங்கே நடக்கிற விஷயத்த அங்கே இருக்கும் இதுக்கும் சம்மந்தம் என்ன? இது தொடர்பாக விரிவாக சொல்ல முடியுங்களா? அதாவது கௌதம் அதானி கடந்த ஒரு 20 வருடங்களாகவே அவருடைய பிஸ்னஸ் அப்படின்றது உலக நாடுகள் முழுவதும் அவர் பரவி இருக்குது. இப்போது இஸ்ரேலில் அவருடைய கப்பல் கட்டும் தொழிலில் அவர் இயங்கியிருக்காரு. அதே போல் சிலோன் கார்பரேஷன் சொல்லி அங்கே இருக்கிற எனர்ஜிக்கு இவர் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற எனர்ஜி கார்பரேஷனுக்கும் அவர் எனர்ஜி கொடுக்குறாரு. அது சம்மந்தமாக ஒரு குற்றச்சாட்டு கூட வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்கும் பொழுது கென்னிய அரசாங்கம் அவர்களோடு இருக்கிற ஒரு எனர்ஜி பிளான்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ உலகம் முழுவதும் அவருடைய தொழில் இருக்கிறது ஒரு புறம். இன்னொன்று, நீங்கள் அமெரிக்காவில் இங்கே எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தொழிலை துவங்கி உங்களுக்கு தேவைப்படுகிற முதலீடுகளை ஷேர் மார்க்கெட்லேருந்து பெறுதல் அப்படின்றது ஒரு வகை. அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி கடன் பத்திரங்கள், இதையும் நீங்கள் பெறுதல்ன்றது ஒரு வகை. முதலீட்டை ஈர்த்தல் அல்லது வளர்த்தல் அப்படின்றது. நான் இன்ன தொழில் செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் பணம் முதலீடு கொடுங்க, எனக்கு ஷேர்ஸ் என்னுடைய பங்குகளை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்றது அவங்க ப்ரொபகண்டா பண்ணலாம். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஷேர்ஸை உள்ள நீங்கள் நுழைவதற்கே நிறைய தகுதிகள்லாம் வேணும். இப்போ இங்கே நம்ம இவர் சத்யம் இன்ஃபோ ஆகட்டும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்காவினுடைய ஷேர்ஸை வாங்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இங்கே இது மாதிரி அதானி தன்னுடைய பவர்ஸ், அதுலேயும் குறிப்பாக சோலார் எனர்ஜி, சூரிய ரினியூவபிள் அது இங்கே இருக்கிற பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி இல்லாமல், மரபுசாரா எரிசக்தி இல்லாமல், இது இந்த ரெனியூவல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னு சொல்லி அந்த துறையின் கீழே வரும். இதுக்கு ஒரு தனியாக பகவத்குப்தா அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிறார். இங்கே அமெரிக்கா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த சோலார் எனர்ஜி இவர் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறேன், இதை பண்ணி நான் விற்பனை செய்கிறேன். எங்கே விற்பனை செய்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் விற்பனை செய்கிறேன். அதை இவர் ஃபஸ்ட்டு அந்த சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் அவர் சேல் பண்ணுறார். அவர் இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு இதுக்கான பேனல்ஸ், இதுக்கான ப்ரொடக்ஷன்ஸு, ஒரு யுக்தி, இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸு, அதே மாதிரி ஜெர்மனில் இருக்க டெக்னாலஜிஸ், இதெல்லாம் அடாப்ட் பண்ணி தான் அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அவங்க வாங்கணும் அப்படின்னா இது வாங்கிறதுக்கு யார் இருக்காங்க? ஸோ வாங்க வைக்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் டீம் செயல்படுது. அந்த மார்க்கெட்டில் பர்டிகுலராக இப்போ அலிகேஷனில் சிக்கியிருக்கிறது தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், 5 மாநிலங்கள் சிக்கியிருக்கு. எப்படின்னா, இங்கே நீங்கள் அந்த கவர்மெண்ட் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டினுடைய ஆர்கனைசேஷனில் நீங்கள் பவர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இவர் இங்கே பரிந்துரை செய்ய பணம் கொடுக்குறாரு. அதில் ஆஃபீஸில் 54 பக்கம் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அவர் மீதும் அவருடைய நெப்யூ, அவருடைய உறவினர்கள், அந்த ஆஃபீஸல்ஸ் 7 பேர் மீது அங்கே குற்றச்சாட்டு பதியப்படுகிறது. அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, அங்கே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸு கிடைக்குதா அங்கே யூஎஸில். அவர் மேலே ஏற்கனவே இது இவங்க விசாரணை வளையத்தில் வராங்க. இதுக்கும் ஹிடன்பர்க் அறிக்கைக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. இவர் 1.5-2 வருஷமாகவே இவங்களுடைய இந்த சோலார் எனர்ஜி குறித்து அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் வராங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய இப்போ ஒரு முடிவில்
இவங்க வந்து சில இடங்கள்ல இவங்ககிட்ட இருந்தே குறிப்புகள் வாங்கும் பொழுது, இவங்க அங்க வந்து கிட்டத்தட்ட 250 பில்லியன் அங்க இருக்கிற முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான இடம் தான் வந்து அமெரிக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த மாரி வந்து இருக்கும் பொழுது இங்கேயுமே இப்ப செபி இருக்கு. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இருக்கக்கூடிய இதனுடைய பவரே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்றீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்லன்னா, அந்த லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய கம்பெனி முறையா செயல்படுகிறதா? பங்குகளை கரெக்ட்டா இருக்கிறதா? சத்யம் இன்ஃபோ உங்களுக்கு வந்து ராமலிங்கராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னா பேலன்ஸ் ஷீட்டே அவர் மாத்தி போட்டாரு. அதனால அவர் சிக்குனாரு. அது வந்து இது வந்து செபி தான் கண்டுபிடிச்சது. செபி கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து அவரு ஜெயில்ல போனாரு. இங்கே அது மறுபடியும் அந்த பங்குகள்லாம் சரிஞ்சுது. அது மகேந்திரா டெக்குன்னு சொல்லி அவங்க வாங்கி அதை மறுபடியும் சரி பண்ணாங்க. ஸோ இந்த மாரி அவங்களுக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கை, ஒரு கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்றது, பிளாக் பண்றது, இது மாரி ஏராளமான பவர்ஸ் வந்து செபிக்கு இருக்கு. அது மாரி வந்து அங்க இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இத கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு வளர்ச்சி நிதின்னு சொல்லி இத குடுத்துருக்காங்க. ஆனால் இது ஊழல் அப்படின்றது வேற. ஒரு விஷயத்துக்கு ஊழல் இது வந்து ஒரு லஞ்சம் குடுத்து அவங்க வந்து இந்த எங்ககிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அதை இப்படி சேல் பண்ணியிருக்காங்க. இதில் டான்ஜெட்கோன்னு வருது. ஓகே. அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்கோன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேரும் இதில் வந்து பதிஞ்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே சிஎம்மாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி சத்தீஸ்கரில் இதுக்கு முன்னால் வந்து பூபேந்திர பாகல் நினைக்கிறேன் அவர் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து பிஜு பட்நாயக் ஒரிசாவில் இருந்திருக்காரு. இங்கே வந்து கவர்னர் ரூலிங் நடந்துட்டு இருந்திருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். தமிழ்நாட்டில் வந்து இதே திமுக அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது. அதானி கார்பரேஷனுக்கும் எங்களுக்கும் எந்த நேரடி தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இபி மினிஸ்டர் மிஸ்டர் செந்தில் பாலாஜி வந்து சொல்கிறார். பட் என்னன்னா அதுக்கும் அவங்களுக்கும் நேரடி இப்போ அதானி எனர்ஜி அந்த சூரிய சோலார் எனர்ஜியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சேல் பண்ணுது. அங்கிருந்து தான் நம்ம வாங்குறோம். இப்போ ஏற்கனவே நம்ம இபியில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், காற்றாலை மின்சாரம் கிடைக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அங்கே போய் வாங்கினீங்கன்றதெல்லாம் கேள்வி கேட்கப்பட வேண்டும். நிலக்கரி ஏற்கனவே உற்பத்தியில் அவங்க வாங்கி கொடுத்ததில் அவங்க மேலே கரப்ஷன் இருக்குது. தொடர்ந்து அரப்பூர் ஜெயராமன் வந்து 2018 அவர் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறார். இது வந்து கடந்த அரசாங்கத்திலிருந்தே தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த நிலக்கரி வந்து தரமற்றது. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நம்ம எரியூட்டு செய்து வந்த பவர்னால தான் நமக்கு இபியே நம்ம அதிகமாகுது அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பற்றி எந்த ஒரு விளக்கமும் சொல்லப்படலை. இங்கே அமெரிக்காவில் இது வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அதனால் அவர் மீது வந்து இப்போ குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இப்போ அவங்க மறுக்கிறாங்க. பங்குச்சந்தைகள் அவங்க பங்குகளில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்னும் அடுத்த ஒரு நாட்களில் தான் நம்ம என்ன நடக்குன்னு பார்க்கணும். இது முறைப்படுத்த வேண்டிய செபியே வந்து செபி மேலேயே குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. செபியோடைய டைரக்டர் அவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் வருது. இவங்களுக்கும் அதானிக்கும் என்ன சம்மந்தம்? மிகச்சரியான உங்களுடைய சந்தேகம் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அப்படின்றது இருக்குது. அந்த செபி ஏன் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படலை அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. இந்த வந்து இப்போது 2023 தொடக்கத்துலேயே இந்த ஹிடன்பர்கினுடைய அறிக்கைன்னு ஒன்று வெளிவந்தது. அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்றத 1937 பண்ணிட்டு வந்து இடையில நின்று தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, செபியினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய மாதாவி பூரி புஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் அவர்களுடைய கணவரும் அங்கே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதான் அந்த செபியில் இருக்கக்கூடிய 2 டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் அதானியினுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அவங்க நியமிக்கப்பட்டாங்க. அதே போல் அவருக்கு வந்து மொரீசியஸ்லேயும் இன்னும் சில தீவுகளில் சில ஷெல் கம்பெனியெல்லாம் வச்சுருக்காரு. யார்? அதானி. அவருடைய தம்பி வினோத் அதானி. இப்போது இவங்க 2 பேருடைய இந்த கம்பெனியில் செபியினுடைய ஹெட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த செபியினுடைய ஹெட்டாக அடுத்தடுத்த போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருந்த 2 பேர் வந்து ரொம்ப வருஷமாக அதானுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பல்வேறு பொறுப்புகளை வகிச்சவங்க தான் செபியில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அங்கே போய் முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்கள் வந்து அந்த இடத்துல உக்காந்துருந்து அவங்க வந்து ஒரு ஷெல் கம்பெனியில் ஒரு ஷேர் அவங்க இருக்கிறது, இது மூலிமா அதானி குரூப்லேருந்து பல்வேறு பயன்களை அவங்க அடையிறாங்க. இதுதான் ஹிடன்பர்கினுடைய அறிக்கை. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ஒரு குழுவினுடைய தலைவரே அந்த அதானி குரூப்போடு பல்வேறு காலகட்டங்களில் தொடர்பும் இன்றைக்கும் அவங்களுடைய தொழில் தொடர்புகள் எல்லாம் வச்சுருக்கும் பொழுது அரசாங்கத்திலே ஒரு விதி இருக்குது. நீங்கள் அவர் அரசாங்க ஊழியராகவோ அல்லது ஒரு தொடர்புடைய ஒரு கன்சர்னுடைய ஒரு ஹெட்டாக இருக்கும்போது அந்த தொடர்புடைய ஒரு பங்குகளை நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் இதற்கு முன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய டான்ஸ் நில வழக்கு அப்படின்றது என்ன?
அவங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய நிலத்தை அவர் வாங்கினார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. என்னுடைய கையெழுத்துல கடைசியா அதை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல இருந்து அவர் பின்வாங்கினார். அவர் தப்பித்துக் கொண்டார். அதே மாதிரி இந்த செபியினுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் நிறைய வந்து அதானி கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணிட்டு போனவங்க, அதானி கம்பெனியோடு வந்து பெனிஃபிட்ஸை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்ற குற்றச்சாட்டு தான் சொல்லப்பட்டது. இது தொடர்பா வந்து கடுமையான எதிர்க்கட்சி தலைவர்கள் அதுக்கு இன்னைக்குமே அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போடணும். அவருடைய இந்த பெயர்கள் அதானியினுடைய பெயர்களை பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசப்படும் பொழுது இதற்காகத்தான் அவர் வந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் கூட இருந்தது. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள் எடுக்கிற போதெல்லாம் பிஜேபியினுடைய தலைமையில இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தின் மீது அவர் நெருங்கி தொடர்போடு இருக்கிறார். அதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதியப்படுவதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு புறம். இதை கண்காணிக்கிற குழு எல்லாமே திரு அதானி அவர்களினுடைய சாதகமான நபர்கள் தான் அங்கே இருக்கிறார் அப்படின்றது தான் இதில் இருக்கிற பெரிய மையம். இப்போ அதானின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாக வந்து இந்தியாவில் வந்து வைக்கிற குற்றச்சாட்டே வந்து பிஜேபிக்கு வந்து இவங்களுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அப்போது இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், ஆனால் இவர் வந்து காங்கிரஸ் ஆளும் போதோ இல்லை இங்கே வந்து திமுக அரசாங்கமோ இல்லை அவர்களுக்கு ஆதரவாளர்களோ பிஜேபியை தொடர்பு படுத்தி அதானிய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் வந்து சமீபத்தில் வந்து முதல்வரை பார்த்துட்டு போயிருக்காரு, அதானி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. சில அதை ஒப்பந்தங்களும் வந்து இதாகிருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து பிஜேபி மட்டும் குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி இது எப்படி? அது ஒரு பிஸ்னஸ்மேனாக அவன் எல்லாரையுமே வந்து அனுசரணையாக வச்சுக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிக்க பிஜேபி அரசு இவர்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள், இவர்கள் தவறுகள் ஏதேனும் செய்தார்கள் அதை குறித்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட உத்தரவிடுவதில்லை அப்படின்றது தான் பிஜேபியினோட மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. அவர் வந்து இந்தியா முழுவதற்குமான ஒரு தொழிலதிபர் தான். நம்ம இப்போ நீங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த எனர்ஜி பிளான்ட்ல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. விழிஞ்சம் கடற்கரையில் கேரளாவில் கடல் அலைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுல அந்த முதலமைச்சரோடு அவர் சந்தித்து செஞ்சுருக்கார். சோலார் எனர்ஜி மட்டும் இல்லை, காற்றாலை மின்சாரம்லேருந்து அந்த செல்லு, அந்த எனர்ஜி வந்து சேவ் பண்ணக்கூடிய செல்லில் அவங்க ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. அதனால அவர் வந்து ஒவ்வொரு எனர்ஜி ப்ரொடக்ஷன்லேயும் அவர் இறங்குறார். கப்பல் கட்டும் துறைமுக விஷயங்கள்லையும் கூட அவர் இறங்குறாரு. இஸ்ரேல் துறைமுகத்தை அவர் தான் எடுத்திருக்கிறார். இந்த மாதிரி பல தொழில்களில் அவங்க உலகம் முழுவதும் இன்னும் சுரங்க தொழில்களில் இறங்கி செஞ்சதா கூட சில செய்திகள் உண்டு. அப்போது இந்த அவர் உலகம் முழுவதும் ஒரு தொழிலை, இந்தியாவினுடைய தொழிலை எடுத்து செல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது குற்றச்சாட்டு வரும் பொழுது இந்த பிஜேபி ஆளாத அரசுகளோடு இருக்கிற இடத்துலையும் அவர் தொழில் செய்திருக்கிறார். அப்படின்னாலும் அதுக்காக நாம் வந்து எல்லாருமே தான் விசாரணை, அவர்கள் கேட்கப்படக்கூடிய எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமாக சில இப்போ அறப்போர் மாதிரியான சில இயக்கங்கள் தொடுக்கக்கூடிய கேள்விகள், இதுக்கு எல்லாமே தான் அந்த தொடர்புடைய அரசாங்கம் எல்லாமே பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி முழுமையாக மறுத்திருக்கிறார். நாங்கள் வந்து இந்த விலையில் நாங்கள் ₹2.45 ஒரு யூனிட் வாங்கியிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் குறைவாக தான் வாங்கியிருக்கிறோம், அந்த அளவுக்கு தான் நாங்கள் மக்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். இதில் எந்த அதானி குழுமம் வந்து 100 கோடி ரூபாய் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்த பணத்தை கவர்மெண்ட் வந்து வேணாம் திருப்பி வேணான்றாரு. ஆமாம், அது ஏன் வேணான்றாரு? இல்லை, அதாவது அவர் காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லையா, அதனால வந்து இப்போ அவர்களுக்கு மீது இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கவலை அளிப்பதாக இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் அவர்கிட்ட வாங்கும் பொழுது இது ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரேவந்த் ரெட்டி வந்து அதை மறுத்திருக்கிறார். இப்போ கென்யா கவர்மெண்ட் அதே மாதிரி தான், அதே எனர்ஜி அவங்களுடைய ஒரு கான்ட்ராக்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே தங்களுடைய இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குமோ, இவங்களுக்கு ஏதோ வியாபார தொடர்பு இருக்குமோ அப்படின்ற கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தவிர்க்கிறாங்க. இதே மாதிரி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழக அரசுக்கு எதிராக வைக்கும்போது அதுக்கான பதில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே, அது சிஎம் கிட்ட இருந்து. ஆமாம், அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் அப்படிதான் தினம் அறிக்கை விடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து திரு ராம்தாஸ் அவர்கள் குறித்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அன்புமணி தான் முதல்ல அதிர்ச்சிகரமாக அவர் வந்து சொல்லியிருக்கிறா பார்க்கலாம். பொதுவெளியில் பார்த்த மூத்த பத்திரிகையாளர் உட்பட அரசியல் பார்வையாளர் அத்தனை பேருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா கடந்த காலங்கள்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கட்சி கூட்டணி விஷயங்கள்
குறித்து மருத்துவர் ராமதாசன் மீது பல்வேறு அதிருப்திகள் இருக்குது. நானே வந்து ஒரு ட்ரோல் பண்ணி அவரை வந்து ஒரு வீடியோ போட்டேன். அந்த கூட்டணி ஆனால் அவர் வந்து எப்பவுமே ஒரு அறிக்கைகளை முதல்ல தருவார். நீங்கள் வந்து ஒரு இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயங்கள் வந்து முன்னெடுப்பாகட்டும், வேலைவாய்ப்பு, அவரு தொடக்கத்துல இருந்து நீங்கள் நிறைய அறிக்கைகளை எந்த அரசியல் கட்சி தலைவரும் தருவதற்கு முன்னால தரக்கூடியவர் ஒரு சீனியர் லீடர். நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஒரு எதிர்க்கட்சி இன்னைக்கும் அவருக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அதுல திரு அன்புமணி அவர்கள் வந்து நாங்க ஒரு காலத்துல உங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டா இருந்துச்சு 2006ல. எங்களுக்கு கூட 18 எம்எல்ஏ இருந்தாங்க. காங்கிரஸுக்கு 34 இருந்து நாங்கெல்லாம் உங்களை வந்து சேவ் பண்ணோம். உங்களை துணை முதல்வராக வச்சு அழகு பார்த்தோம். இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு விரக்தியா நீங்க இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. பட் சமீப காலங்கள்ல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இப்படி தான் சொல்றாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கூட சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து ஏடிஎம்கே அடுத்த ஆட்சிக்கு வரும். அதான் அவங்களுக்கு சொல்லுறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அதை அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இவங்க இப்படித்தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு திருமதி கனிமொழி சொல்கிறாங்க. அப்புறம் வேறு ஒரு விஷயம் இதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கை விட்டு கேள்வி கேட்குறாரு. அறிக்கையை விட்டு கேள்வி கேட்கும் பொழுது அதையும் அவர்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு இப்படியே தான் பதில் சொல்கிறார் திரு மு.க. ஸ்டாலின். அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் வந்து அவருடைய பேர் தினம் பேப்பரில் வரணும், அதனால அவர் ஏதாவது அறிக்கை விட்டுட்டு இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ 3வது முறையாக இவர் வந்து மருத்துவர் ராமதாஸை நோக்கி சொல்கிறார். ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியங்க, ஒரு ஊடகமாகட்டும், உங்களுக்கு சந்தேகங்கள் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இந்த அதானி தொடர்பாக குற்றச்சாட்டு வந்திருக்குது, நீங்கள் அவரை சந்திச்சிங்களா? ஒரு தேதியை சொல்லி சந்திச்சதா தகவல் வருது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சந்திச்சதா தகவல் வருது. இப்போ இது குறித்து நீங்கள் வந்து விளக்கம் சொல்லணும். அவர் ரொம்ப சாதாரணமாக இது குறித்து எங்களுக்கு எங்களோட மின்சாரம் துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதுதான் என் பதில். அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகலாம். அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்வது கட்சிகளுக்கு இதுதான் வேலை. ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சிகள் ஆகட்டும், எதிர்கட்சி ஆகட்டும், நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தினம் தினம் நீங்க அறிக்கை விடலையா? கண்டிப்பா. நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க சுட்டி காட்டலையா? நீங்க போராட்டம் நடத்தலையா? இது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இவரு இன்னும் சில நேரங்கள்ல இப்போ எதிர்கட்சியா இருக்காரு, அவருக்கு ஒரு 63 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்வதோ, மக்கள் பிரதி அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, வாக்கு கடமைறாங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் 1% தான் வாக்கு வித்தியாசம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேட்டு வரும்போது, நான் அவர் பதில் சொல்லுவார், இவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இவருக்கு வேலை இல்ல, அதனால அவர் இதை பத்தி பேசிட்டு இருப்பாருன்னா, உங்களுக்கும் அரசாங்க எந்திரத்தை நடத்துவது எப்படி வேலையோ, அதை தவறுனா சுட்டி காட்டுவது அவர்களுடைய வேலை. இது நிச்சயமா ஒரு பொறுப்பான பதிலா முதலமைச்சர் அவர்கள் வந்து செய்யணும். இதே முதலமைச்சர் வந்து நான் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப மதிப்புக்குரியவராக ஐயா அப்படின்னு நான் அழைப்பேன் அப்படின்னா, அது மருத்துவர் ராமதாஸ் தான் அழைப்பேன் மேடையில் பேசி நான் உட்பட பலரும் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து வேல்யூ பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் உங்களோட கூட்டணியில் இல்லை, அதுக்காக நீங்கள் அப்படி பேசுவீங்க. நாளைக்கு நீங்களே கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த அரசியல் பண்பாடு அப்படின்னு ஒரு விஷயங்கள் வரும் பொழுது அதை திடீர்னு ஒரு உணர்ச்சொசப்பட்டு அவர்கள் வந்து அவமரியாதையாக பேசுவது வந்து உண்மையிலே வருத்தமளிக்க வேண்டிய விஷயம். அதுலேயும் வந்து நீங்கள் மற்ற தலைவர்கள் கூட பரவாயில்ல, அது முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்றைக்குமே கொஞ்சம் டக்குன்னு தரம் தாழ்ந்தெல்லாம் பேச மாட்டார். ஆனால் சமீப காலத்தில் அவர் உடனடியாக அவர் எரிச்சல் அடைகிறாரு. பொறுப்பான பதில்களை நம்ம சொல்லணும்னா தெரியா போச்சு. இல்லைன்னா அவர் விட மாட்டார். அவர் துல்லியமான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து அவர் தொடர்ந்து இப்போ இதில் அவர் ரொம்ப விகரசா அடுத்து கொஸ்டின் வைப்பார். கண்டிப்பாக. அதனால நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதானி தொடர்பாக மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து விவாதிப்போம். இணைந்திருங்கள் அறம் தமிழ் தொலைக்காட்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.